Hello friends, welcome to Syntax First YouTube channel. என்னுடைய டெக்னாலஜி டியூட்டோரியல்ல அடுத்ததுக்கு இருக்கும். இது வந்து ஃபுல் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ண போறது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த டியூட்டோரியல்ஸ் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் UI, HTML, CSS, jQuery, Ajax, Bootstrap இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்க்கலைன்னா கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஸோ அந்த டெக்னாலஜிஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது PHP ப்ரோக்ராமிங். ஒரு சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்கில் ஒரு லைட் வெயிட்டான லாங்குவேஜ் இந்த PHP. இதில் எப்படி ஒரு பிகினராக எங்கேருந்து ஆரம்பிக்கணும், என்ன இன்ஸ்டால் பண்ணணும், இதுக்கு PHP படிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும், இந்த மாதிரி விஷயங்களில் ப்ளஸ் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறேங்கிறத நான் அடுத்த ஸ்லைடில் சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ், 400+ சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ வெரி மச். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு எனக்கு மோட்டிவாக இருக்கும். நான் இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய டெக்னிக்கல் திங்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இன்றைக்கி இந்த PHP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் லிஸ்ட் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காண்டி என்னடா இதில் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்ட்ரடக்ஷன் டு PHP, வாட் யூ ஷுட் நோ ஆல்ரெடி, key features, PHP key features, installation, variables, data types, string functions, constants, number functions, if and if else, switch, operators, while and do while. இதெல்லாம் இன்னைக்கு செஷனில் கவர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட். PHPங்கிறது ஒரு லைட் வெயிட், ஈஸி டு லேர்ன், ஈஸி டு ரைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இந்த PHP. ஓகே, வெரி ஈஸி. ஒரு 10 நாளில் நீங்கள் ஒரு சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு இந்த PHP ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், எண்ட் டு எண்ட் எனக்கு UI ஓரளவு தெரியும், நான் எண்ட் டு எண்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் PHP ப்ரோக்ராமிங்கில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நமக்கும் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ரொம்ப ஈஸி. அப்புறம் நீங்கள் Java, .NET, வாட் எவர் யூ கேன் ப்ரோக்ரஸ் யுவர் செல்ஃப். ஓகே, இந்த PHPங்கிறது ஒரு லைட் வெயிட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த PHP கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது 3. ஒன்று வந்து HTML பேசிக்ஸ் தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா இந்த PHPங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சர்வருங்கிறது என்ன, ஒரு கிளைண்ட் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை ப்ராசஸ் பண்ணி திருப்பி ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது தான் இந்த சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போது இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த வெப் அப்ளிகேஷன், வெப்சைட் இதிலெல்லாம் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ஒரு ஃபார்ம்ஸு இல்லை ஒரு பேஜ் கேட்குறாங்க, ஒரு என்கொயரி பண்ணுறாங்க, எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணுற HTML பேஜிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ப்ரௌசரில் ஒரு வெப்சைட் எங்கே பார்க்குறோம், ப்ரௌசரில் அதில் என்ன தெரியுது, HTML பேஜஸ் தெரியுது. பட் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் நம்ம கேட்குற கொரி, நம்ம சப்மிட் பண்ணுற ஃபார்ம்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்மிட் பண்ணி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்மளுடைய ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி திரும்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. அது என்ன ரெக்வஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறது ஒன்றும் புரியலையே. இப்போ ஒரு இமெயில் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இல்லை ஹால் டிக்கெட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்ம், அதை என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே சேவ் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு. அப்போ என்ன நடக்கும், நீங்கள் சப்மிட் பண்ணுற அந்த HTML ஃபார்ம் PHP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கோ இல்லை .NETக்கோ ஜாவாவுக்கோ ரிசீவ் பண்ணி அவங்க லாஜிக்லாம் எழுதி PHP கோடில் எழுதி ப்ரோக்ராமில் எழுதி அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, நேம் கரெக்டாக இருக்கா, டேட்டா பெர்த் கரெக்டாக, இது கரெக்டு, இதெல்லாம் தந்த டேபிளில் சேவ் பண்ணணும். டேட்டா பேஸ் சம்மந்தமாக டேட்டா பெர்த், நேம் இதெல்லாம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டேபிளில் சேவ் பண்ணணும். இந்த மாதிரி சம் லாஜிக்ஸ் இதெல்லாம் PHP எழுதி பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் ஒரு டேட்டா பேஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகே, ஏன்னா இது மோஸ்ட்லி இந்த சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் மேனிப்புலேஷன்ஸ் எல்லாமே டேட்டா பேஸில் வச்சு எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ப்ராசஸ். சிம்பிளாக உங்கள் இன்புட்டை வாங்கி அப்படியே ப்ராசஸ் பண்ணி உடனே அவுட்புட் கொடுக்குற மாதிரி இங்கேயும் இருக்குது. அதனால பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும், ஒரு டேட்டா பேஸ் சிஸ்டம் இருக்கும். அந்த டேட்டா பேஸ் சிஸ்டமை நம்ம டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. நம்ம கேட்குற கொரிக்கு ஏற்ற மாதிரி இந்த PHP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டேட்டா பேஸில் போய் எடுத்துகிட்டு வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இதுதான் எண்ட் டு எண்ட். ஓகே, இதில் கிளைண்ட்லாம் யார், சர்வர்னா யாருன்னா, சர்வருங்கிறது இந்த PHP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கிளைண்ட்டுங்கிறது நம்ம தான் ஒரு வெப்சைட்டில் போகிறோம், எனக்கு கான்டாக்ட் அஸ் பேஜை வியூ பண்ணுங்கள்,
வியூ பண்ணி கொடுக்குதா, அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு வியூ பண்ணி கொடுக்குறது இந்த பிஹெச்பி. நம்ம பார்க்குற அந்த டிசைன் HTML பேஜில் டிசைன் பண்ண அவுட்புட், அவ்வளோதான். ஓகே, சரி. கீ ஃபியூச்சர்ஸ் பிஹெச்பி லைட் வெயிட், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த விண்டோஸ் .NETலாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும்தான் ரன் ஆகும். சரியா? அது மாதிரி இந்த ஜாவா பிஹெச்பி ரெண்டுமே பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். பிளாட்ஃபார்ம் இஸ் நத்திங் பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்படின்னா என்ன, நம்ம ஒரு பிஹெச்பியில் ப்ராஜெக்ட் பண்ணி அதை ஹோஸ்ட் பண்ணணும் வெப்சைட்டில் அப்படின்னா விண்டோஸ் ஹோஸ்டிங், லினக்ஸ் ஹோஸ்டிங், எதில் வேணாலும் ஹோஸ்ட் பண்ணி அந்த வெப்சைட்டை ரன் பண்ண வைக்கலாம். சரியா? இதுதான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். இன்னொன்று லைட் வெயிட், ஈஸியாக கற்றுக்கலாம். அந்த சின்டாக்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரீடபிளாக, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, சரி. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? நான் ஆல்ரெடி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்ப் அப்படின்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, இதில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சிம்பிளாக பிஹெச்பி ப்ரோக்ராமிங் ப்ளஸ் MySQL டேட்டாபேஸ் ரெண்டுமே இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எக்ஸாம்ப் கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்பாச் MySQL ரெண்டும் க்ரீன் கலரில் காமிக்கும். அப்படி க்ரீன் கலரில் காமிக்காமல் இந்த மாதிரி கிரே கலரில் இருந்துச்சுன்னா இங்கே ஸ்டார்ட்டுங்கிற பட்டன் தெரியும். இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கு, க்ரீன் கலரில் இருக்குது, அதனால ஸ்டாப்ங்கிற பட்டன் காமிக்குது. சப்போஸ் ஸ்டாப் ஆகிருந்துச்சுன்னா ஸ்டார்ட்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே க்ரீன் வந்துடும். இந்த அப்பாச் வந்தால் தான் இதுதான் இந்த பிஹெச்பி ப்ரோக்ராமை ரன் பண்ணி அதுக்குள்ளே ரிசல்ட் தரப்போகக்கூடிய ஒரு வெப் சர்வர். ஓகேவா? அதனால் இது ஆக்டிவில் இருக்கணும். சரியா? இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிளில் போய் உங்களுக்கு தேவைன்னா இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. விண்டோஸ்னால் விண்டோஸ், லினக்ஸ்னால் லினக்ஸ், அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம்ப் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு நீங்கள் அடிங்க. கண்ட்ரோல் பேனல் அடிச்சிங்கன்னா இது வந்துடும். ரெண்டும் ஸ்டார்ட் ஆகிருக்கு மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக்காக, இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாம் ரெடி. இதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமிங்கில் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்த ஸ்டெப்பு இன்ஸ்டாலேஷனில் உங்களுக்கு ஏதேனும் டவுட்டு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி. வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னுடைய இமெயிலுக்கு இமெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கொரி வேணும், இல்லை இதுக்கு சாம்பிள் சோர்ஸ் கோடு வேணுனாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, அடுத்து ப்ரோக்ராமிங் யூஸிங் பிஹெச்பி, டெலிமீட்டர் அண்ட் பிஹெச்பி. சரி, ஒரு பிஹெச்பி என்ன ஃபைலில் ஓப்பன் பண்ண, நோட்பேடில் அடிக்கணுமா, இல்லை ஏதாவது எடிட்டர் வேணுமா, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நோட்பேட் ++ இருக்கா, அது கூட போதுமானது. ஓகே, சரி. இப்போது எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? நான் ஒரு எடிட்டர் வச்சுருக்கேன், ட்ரீம் வியூவர் அப்படின்னு. உங்களுக்கு நோட்பேடில் அடிக்கணுனாலும் நோட்பேடில் தாராளமாக அடிச்சுக்கோங்க. சேவ் பண்ணும்போது .php அப்படின்னு சேவ் பண்ணுங்கள், ஆல் ஃபைல்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம HTML பேஜ் மாதிரி எங்கேயாவது சேவ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரௌசரை கிளிக் பண்ணால் அப்படியே ஓப்பன் ஆகிரும். அப்படி ஆகாது. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறதுக்கும் சில வழிகள் இருக்குது. சரியா? எப்படி ரன் பண்ணுறது? இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டால் பண்ணிட்டோம், எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முதல்ல எங்கே நீங்கள் எக்ஸாம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போங்க. எக்ஸாம்ப் சீக்கோலனில் எக்ஸாம்ப், அதுக்குள்ளே HD டாக்குமெண்ட்ஸ். இங்கே உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேர்னிங் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கு. இதுக்குள்ளே தான் நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ண போகிறீங்க. ஓகே, சரி. இப்போ இங்கே போய்ட்டு நான் என்ன வச்சுருக்கேன், வேறு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன், ட்ரீம் வியூவர் அப்படின்னு. இதில் நான் கோட் பண்ணுவேன். ஃபைலு PHP அப்படின்னு போயிட்டாலே அதுவே எனக்கு சாம்பிள் கோடோடு வந்துடும். ஓகேவா? இது பேசிக் HTML கோடு, இது PHP கோடு இல்லை. சரி, HTML கோடுக்குள்ளே தான் PHP கோடையும் கம்பைன் பண்ணி தான் அடிப்போம். ஆனால் ஃபைல் நேம் .phpன்னு சேவ் பண்ணணும். ஏன் .htmlனு சேவ் பண்ணால் இது சர்வர்லாம் தேவையில்லை, டைரெக்டாக ப்ரௌசரே தான் ரன் பண்ணும். அப்போது அந்த ப்ரௌசருக்கு PHP ப்ரோக்ராமை ரன் பண்ண தெரியாது. சரியா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் செஷன்லாம் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இந்த மாதிரி நிறைய செஷன்ஸில் HTML5, CSS, jQuery எவ்வளோ செஷன்ஸ் பார்த்தோம். அது உள்ள பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இப்படிலாம் போட்டு வச்சுருப்பேன். இதை HTML ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் நிற்கும். சரியா? ஆனால் php அப்படின்னு சேவ் பண்ண ஃபைல் இப்படி டைரெக்டாக பண்ண முடியாது, ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்ப் HD டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில்
எக்ஸாம்ப் ஹெச்டி டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற லொக்கேஷனில் ஒரு ப்ராஜெக்ட்டு, அதுக்குள்ளே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு பிஹெச்பி கோட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, பிஹெச்பி கோட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன தேவை, டெலிமிட்டர், சின்டாக்ஸ். என்ன சின்டாக்ஸ்? இதுதான் நம்ம யூஸ்வலாக அந்த பாடி டேக்குள்ளே தான் எழுதுவோம் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிம்பிளாக இதுதான் பிஹெச்பி டெலிமிட்டர். இது ஸ்டார்டிங்கு, இது எண்டிங். ஸ்டார்டிங் லெஸ் தேனு கொஸ்டின் மார்க் பிஹெச்பி, எண்டிங் வெறும் கொஸ்டின் மார்க்கு கிரேட் தேன் சிம்பிள். இதுதான் டெலிமிட்டர். இதுக்குள்ளே அடிக்க போகிற கோடு தான் இந்த வெப் சர்வர் பிஹெச்பி கோடு அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? சரி, சிம்பிளாக ஒரு இக்கோ பண்ணி பார்ப்போம். திஸ் இஸ் மை சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் சேனல் லேர்னிங் டுட்டோரியல். முடிச்சு. இப்போ இதை சேவ் பண்ணுறேன். எங்கே சேவ் பண்ணணும்னு சொன்னேன்? திஸ் பிசி சி டிரைவில் தான் அது இன்ஸ்டால் ஆகிருக்கு மோஸ்ட்லி. எக்ஸாம்பிளில் போயிட்டு ஹெச்டி டாக்குமெண்ட்ஸ், இதில் லேர்னிங் அப்படிங்கிறத வச்சுருந்தோம். இதான் நம்ம கிரியேட் பண்ணது ப்ராஜெக்ட். இது உள்ள first.php. ஓகே, சேவ் பண்ணிவிட்டு. சரியா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை எப்படி ரன் பண்ணுறது? பிஹெச்பி ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு அடிச்சிங்கனாலே உங்கள் சிஸ்டமில் நீங்கள் பிஹெச்பி இன்ஸ்டால் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட்னு அடித்து என்ட்ரு பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸாம்ப் அப்பாச் மரியாடிபி பிஹெச்பி பேர்ல் இப்படி காமிக்கும். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ப்ராப்பராக இந்த அப்பாச் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த சர்வர் ஆக்டிவ்ல இல்லாமல் ஸ்டாப்பில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இது ஸ்டாப் ஆயிடுச்சு, ஸ்டார்ட்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டாப்பில் இருக்குது. இப்போ போயிட்டு இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு போட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா, வெறும் லோக்கல் ஹோஸ்ட் அவ்வளோதான் என்ட்ரு பண்ணிங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சர்வர் ஸ்டார்ட் ஆகலை. இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சர்வர் ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே வந்துட்டு ஸ்டார்ட். சம்டைம்ஸ் இந்த மாதிரி அலர்ட் வரும். அது உங்களுக்கு தெரியலன்னா கீழே இந்த மாதிரி பாட்டமில் போய் ஒழிஞ்சிருக்கும், பார்த்துக்குங்க. ஓகே, அதை பார்த்து எஸ் கொடுத்துருங்க. முடிஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இப்போ லோக்கல் ஹோஸ்ட் வந்துடுச்சு. இப்போ இந்த டேஷ்போர்டு எடுத்துகிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் பேர் என்ன வச்சுருக்கோம், லேர்னிங் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ என்டர் பண்ணுங்கள். பேர் காமிச்சிருச்சா? first.php பேர் காமிச்சிருச்சு. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். first.php ஓகே, இப்போ இதே ஃபைலை நான் என்ன பண்ண போகிறேன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு, ஆல்ரெடி பிஹெச்பி ஃபைல் தானே, காப்பி பேஸ்ட். இந்த இண்டெக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்துருச்சு. இங்கே HTML கோட் அடிக்க போகிறேன். சும்மா ஒரு பேராகிராஃப் டேக். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிஹெச்பி. ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். நல்லா டிஃப்ரெண்ட் பாருங்கள். லேர்னிங் முன்னாடி அடித்தோன்னே இந்த மாதிரி காமிச்சிச்சு, அப்படி தானே? இப்போ நான் மறுபடியும் அடிக்கிறேன் பாருங்கள். லோக்கல் ஹோஸ்ட் /learning. இப்போ என்ட்ரு பண்ணுறேன். லிஸ்டிங் வந்துச்சா? நேரம் எங்கே போயிருக்கு? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிஹெச்பின்னு போயிருக்கு. அது எந்த பேஜில் அடித்தோம்? index.php. என்ன நடக்குது? அது எப்படி டைரெக்டாக அந்த பேஜை ரன் பண்ணுச்சு? இதில் 2 பேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டுன்னு ஒரு பேரில் இருக்குது, இண்டெக்ஸ்னு ஒரு பேரில் இருக்குது. அது எப்படி டைரெக்டாக அங்கே போகுது? இங்கே தான் விஷயம் இருக்குது. ஒரு வெப் சர்வர் ஒரு பேஜில் இண்டெக்ஸ் அப்படிங்கிற பேரில் பிஹெச்பி ஃபைலோ இல்லை HTML ஃபைலோ இருக்கான்னு பார்க்கும். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் இல்லை அப்படின்னா, இப்போ இது இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு இண்டெக்ஸுங்கிறத வேறு ரீநேம் பண்ணி விட்டுறேன். ரீநேம் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே போயிட்டு லேர்னிங்
லிஸ்ட் காமிக்குது பாருங்க. சரி, இண்டெக்ஸ்க்கு அடுத்த ப்ரையாரிட்டி என்னன்னா டிஃபால்ட். இப்போ இதை டிஃபால்ட்னு மாத்துறேன். இந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஆகுதா? டிஃபால்ட் இல்லை, இது டிஃபால்ட் பேஜ்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம கண்டென்ட் மாற்றுவோம். சும்மா இந்த பேஜ் இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு திஸ் இஸ் டிஃபால்ட் பேஜ், அவ்வளோதான். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த பேஜ் ரன் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதனால கண்டென்ட்டை மாற்றுறேன். பாருங்கள், இப்போ ப்ரியாரிட்டி பாருங்கள், இண்டெக்ஸு டிஃபால்ட்டு. இப்போ இண்டெக்ஸை ரீநேம் பண்ணதை எடுத்து விட்டுறேன். ரெண்டுமே இருக்குது. என்ன பண்ணும்? ப்ரியாரிட்டி படி எடுக்கும். இண்டெக்ஸ் இல்லைன்னா தான் டிஃபால்ட்டு போகும். பாருங்க, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேஜ். சரியா? ஸோ இண்டெக்ஸுங்கிற பேர் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை ரன் பண்ணோம், இல்லைன்னா டிஃபால்ட்னு இருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறமும் இல்லைன்னா ஹோம் அப்படிங்கிறது இருக்கான்னு பார்க்கும். HOME ஹோம். ஓகேவா? இதை தான் வெப் சர்வருடைய ப்ரியாரிட்டி. இந்த நேமில் இருந்தால் அதை உடனே எடுத்து ரன் பண்ணிடும். ஓகே, சரி. ரெண்டுமே இருந்தால் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுவோ அதை எடுத்துக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். இதுதான் ஒரு ஃபைல் ஸ்ட்ரக்சர், எப்படி வெப் சர்வர் ப்ரோசஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு. சரியா? ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு சிம்பிள் டெலிமீட்டரை யூஸ் பண்ணோம். இதுதான் டெலிமீட்டர். இக்கோ அப்படிங்கிறது ஜஸ்ட் டு பிரிண்ட் சம்திங், பிரிண்ட் பண்ணிட்டோம். சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? PHP வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, டேட்டா டைப்ஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் படிக்கும்போது கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்டிஜர், ஸ்ட்ரிங், கேரக்டர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், டெசிமல், ஸோ மெனி டேட்டா டைப்ஸ். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனு டேட்டா டைப்பு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ, இப்படி தான் இருக்கும். டேட்டா டைப் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ, இப்படி தான் இருக்கும். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10, இதில் டேட்டா டைப்பு ஏங்கிறது வேரியபிள் நேம், 10ங்கிறது வேல்யூ. இப்படி தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இருக்கும். ஆனால் இந்த PHPயில் நோ நீட் டு ஸ்பெசிஃபை டேட்டா டைப், இட் வில் டேக் ஆட்டோமேட்டிக்கலி. அப்படின்னா என்ன? ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணுமா? ஸ்ட்ரிங் வேரியபிளா? டாலர் ஸ்டார்ட்ஸ் வித் டாலர் மை நேம். இந்த மை நேம்ங்கிறது ஒரு வேரியபிள் நேம். ஸ்ட்ரிங் வேணுமா? என்னுடைய நேம். ஒரு கேரக்டர் வேணுமா? ஜெண்டர், சிங்கிள் கேரக்டர், மேல். நம்பர் வேணுமா? டாலர் மை மொபைல். சாரி, இந்த வேரியபிள் நேமில் ஸ்பேஸு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஒன்லி அண்டர்ஸ்கோர், ஐஃபன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மீனிங்ஃபுல் நேமாக வச்சுக்கோங்க. நம்பர்ஸ், நம்பருக்கு சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ தேவையில்லை. இப்போ பாருங்கள், எதுக்குமே டேட்டா டைப் நான் மென்ஷன் பண்ணல. இதான் PHPனுடைய ஈஸி ஃபங்க்ஷனாலிட்டி. அதுவே டேட்டா டைப்பை எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒன்று நம்பர் டைப்பு, ஒன்று கேரக்டர் டைப்பு, ஒன்று நேம் டைப். ஓகே, அடுத்து இன்னொன்று சும்மா ஒரு இதுக்கு ஏஜ் 24. சரி, இப்போது டேட்டா டைப்பு எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நமக்கு கான்ஸ்டன்ட்ங்கிறது ஒரு இடத்துல நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம், அதை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த கான்ஸ்டன்ட்டை மாற்ற முடியாது, அதனுடைய வேல்யூவை மாற்ற முடியாது. சரியா? அதுக்கு பேர் தான் என்ன? கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, இதில் PHPயில் எப்படி கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக எடுத்து காமிக்கிறதுக்காண்டி கான்ஸ்டன்ட் இது ஒயில் லூப்பு இதுக்கு எடுத்தேன் அந்த இருக்கு. ஓகே, ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டிஃபைன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். கிரீட்டிங்
அப்படிங்கிறது கான்ஸ்டன்டோடைய நேம். இது கேஸ் சென்சிட்டிவா இன்சென்சிட்டிவா கிரீட்டிங்கிறத ஸ்மால் லெட்டரில் ரெஃபர் பண்ணாலும் இந்த வேல்யூ கிடைக்குமா அப்படிங்கிறத இந்த மூணாவது வேரியபிள் தான் சொல்லும். இது கான்ஸ்டன்ட்டு. அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்க வேல்யூ ட்ரூ ஃபால்ஸுங்கிறது இந்த கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூவை கிரீட்டிங் அப்படிங்கிறத ஸ்மால் லெட்டர்லையோ கேபிட்டல் லெட்டர்லையோ எப்படி எடுத்தாலும் வரணுமா, இல்லைங்க ட்ரூன்னு கொடுத்துட்டா கிரீட்டிங்ஸ்னால் கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, இப்போ அதே பேஜ் ரன் பண்ணுறேன். இது எந்த பேஜ்? இது வந்து டிஃபால்ட் பேஜ். ஸோ நம்ம இண்டெக்ஸ் பேஜுக்கு போயிடுவோம். இண்டெக்ஸ் பேஜை ஓப்பன் பண்ணி அதில் போய் கோட் எழுதும் இன்டெக்ஸ். இங்கே வந்துட்டேன். இங்கே போட்டு அவ்வளோதான். வெல்கம் டு சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. என்ன இங்கே வந்து ஒரே லைனில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம், பிஹெச்பியில் ஹெச்டிஎம்எல்ல படிச்சிருப்போம். பிஆர்னு கொடுத்தா அடுத்த லைனுக்கு வரணும். அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் பிஹெச்பிக்குள்ளே இந்த இக்கோ இருக்குல்ல, இந்த இக்கோக்குள்ளே என்ன பண்ணலான்னா பிஆர் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போது திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டுட்டோரியல் இக்கோ பண்ணியிருக்கேன் இல்லையா, இதோடய ஒரு பிஆர்னு சேர்த்துக்கலாம் தாராளமாக. கீழே வந்துருச்சா? வெல்கம் டு சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் கீழே வந்துருச்சு. சரி, இது ஒரு கான்ஸ்டன்ட் என்ன ரெஃபர் பண்ணிக்கலாம். அதோடைய வேல்யூவை யாரும் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக இதை எப்போ யூஸ் பண்ணுவோம்? கான்ஸ்டன்ட்டுங்கிறது ஸ்ட்ரிங் வேல்யூ தான் கிடையாது, இது நம்பர் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு சீக்ரெட் கீ அப்படின்னு ஒன்று எல்லா பேஜுக்கும் தேவைப்படுது. அது இந்த கான்ஸ்டன்ட்டில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட்டில் டிக்ளேர் பண்ணிவிட்டு secret, this is secret key. ஓகே, இப்போ பாருங்க, இது ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். அதனால கிரீட்டிங் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் ரெண்டுமே அலோவ் பண்ணுது. இப்போ இதை எடுத்துட்டேன்னா டிஃபால்ட்டே ஃபால்ஸ் தான். ஃபால்ஸ்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதை ஸ்மால் லெட்டருக்கு பதிலாக கேபிட்டல் லெட்டர் எழுதியிருக்கேன். வார்னிங் கொடுக்குது பாருங்கள். கிரீட்டிங்ஸுங்கிற பேரில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? ஸோ ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் எடுத்தாலும் சரி ஸ்மால் லெட்டரில் எடுத்தாலும் சரி சப்போர்ட் பண்ணும். ஓகே, இதுதான் கான்ஸ்டன்ட்டுடைய சின்டாக்ஸ். கான்ஸ்டன்ட் நேம் சீக்ரெட், திஸ் இஸ் மை சீக்ரெட்டுங்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் கீ வச்சுக்கிறேன் சும்மா ஏதோ ஒன்று என்னுடைய ரெஃபரன்ஸ்க்கு. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வாட் எவர். சரியா? ஜஸ்ட் டிஃபைன் தான் பண்ணியிருக்கோம். இது இக்கோ தான் பண்ண முடியுமா? கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப், இந்த இஃப் கண்டிஷன்லாம் அடுத்தடுத்து வரும், அதனால அப்போ அதை சொல்கிறேன். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னா இதுதான் ஸ்ட்ரிங், இதுதான் ஒரு ஸ்ட்ரிங், லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ், இதுதான் ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படிலாம் மேனிபுலேட் பண்ணுவோம், வேறு வேறு பர்பஸுக்காண்டி தேவைப்படும். சரியா? எக்ஸாம்பிள் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு str length, str len மீனிங்ஃபுல்லாக இருக்கும். strனா ஸ்ட்ரிங்கு, lenனா லென்த்து, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஸ்ட்ரிங் லென்த்து கண்டுபிடிக்கிறது. எந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து வேணும்? இந்த மை நேம்களோட ஸ்ட்ரிங் லென்த். ஸ்ட்ரிங் லென்த்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அவைலபிள் இன் த சென்டென்ஸ். ஸ்ட்ரிங்கு, அந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர் இருக்கு. இப்போ இதை ரன் பண்ணுறேன். எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஏன்? ஜஸ்ட் ஸ்ட்ரிங் லென்த் தான் எடுத்திருக்கேன், அதை டிஸ்பிளே பண்ணியே காமிக்கல. அதுக்கு தான் அந்த இக்கோ. முன்னாடி ஒரு இக்கோ சேர்த்து, இது எதுக்குன்னா திஸ் இஸ் ரிசல்ட். இந்த திஸ் இஸ் ரிசல்ட்டு டிஃபால்ட்டாக நம்ம அடித்து வச்சுருக்கோம். இந்த
கொட்டேஷனை இங்கே முடிச்சுட்டு டாட் வச்சுருக்கேன். இந்த டாட்டுக்கு அப்புறம் உள்ளதா ப்ராசஸ் பண்ணி வேல்யூவை கண்டுபிடிச்சி இந்த திஸ் இஸ் ரிசல்ட்டோட கன்கடனேட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும். சரியா? இப்போ பாருங்க, இப்போ இதுக்கு கீழே ஒரு பிஆர் கொடுத்துக்கிறேன். பிஆர் கொடுக்கலாம், நியூ லைன் கொடுக்கலாம். பிஆர் திஸ் ரிசல்ட் இஸ் 10. பாருங்க, இந்த திஸ் இஸ் ரிசல்ட் நான் கொடுத்துருக்கேன், இங்கே 10ன்னு கொடுக்கல. இந்த டாட்டுக்கு அப்புறம் உள்ளதை அப்படியே ப்ராசஸ் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. அதாவது இந்த டெக்ஸ்டோடைய லென்த்து 10. இப்போ இதை பெரிய டெக்ஸ்ட், இப்போ இது இருக்குது, அது டெக்ஸ்ட்டோ நம்பரோ வாட் எவர் ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதோட லென்த்து கேட்டிங்கன்னா சொல்லிடும் 11 அப்படி சொல்லிடுச்சு. இது எஸ்டிஆர் லென்த். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்டிஆர் வேர்ட் கவுண்ட். வேர்ட் கவுண்ட்டுங்கிறது அதிலே மீனிங்ஃபுல்லாக இருக்குது. எஸ்டிஆர் வேர்ட் கவுண்ட் இதில் என்ன இருக்குது, ரொம்ப மீனிங்ஃபுல்லாக நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இதையும் இக்கோ பண்ணுறேன். ஒவ்வொன்றுக்கும் இக்கோ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்று சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ்டிஆர் வேர்ட் கவுண்ட்டு இந்த மை மொபைல் இல்லை $my name இதை எடுத்துட்டேன். இதை எடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து சும்மா வேர்ட் கவுண்ட் எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி அடித்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சிம்பிளாக வேலை முடியும். இனிமேல் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதுதான் பெரிய சென்டென்ஸாக இருக்குது. ஸோ இந்த இக்கோ எடுத்து விட்டுட்டு டாலர் ஒரு வேரியபிள் நேமில் அதை அசைன் பண்ணி வச்சுருக்கணும். சும்மா ஏதோ ஒரு பேர் நான் மீனிங்ஃபுல்லாக அப்படி வைக்கிறேன்னு நினச்சிக்க வேணாம். ஏபிசிடி எனி நேம் யூ கேன் அசைன், அவ்வளோதான். இப்போ இந்த ஏபிசிடி இங்கே கொடுப்போம். ஏபிசிடி இதில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். வேர்ட் கவுண்ட்டு எக்ஸாம்பிள் 9 அப்படின்னு வருது. 9 வேர்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 இந்த பிஆர் சேர்த்து 9. புரியுதா? இப்போ இதை எடுத்துட்றேன். 8 வந்துருச்சா? அவ்வளோதான். ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். அது மாதிரி இதுலேயும் மீனிங்ஃபுல் இருக்குது. எஸ்டிஆர் ரிவர்ஸ், எஸ்டிஆர் ரிவர்ஸ் REV. இதை எப்படி யூஸ் பண்ணுறது? இதை அப்படியே காப்பி பேஸ்ட். ரிவர்ஸ் இது கவுண்டரில் சும்மா ஓகே. STRREV ரிவர்ஸ். பாருங்க, அப்படியே பின்னாடி திரும்பி வருது பாருங்க. எல்லாமே ரிவர்ஸ் எக்ஸாம்பிள் அப்படியே திரும்பி வந்துச்சு பாருங்க. ஓகே, சரி. இதெல்லாம் எப்பப்போ தேவைப்படும் அப்படிங்கிறத கடைசியில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது STR பொசிஷன். அப்படின்னா இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் வேர்ல்டுங்கிறது இங்கே ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 4 5 6 ஸ்பேஸை சேர்த்து எத்தனாவது பொசிஷனில் வேர்ல்டுங்கிறது ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் இது. சரியா? இப்போ இதை பண்ணுறேன். இங்கே ஒரு பிஆர், இங்கே STR பொசிஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். STR POSங்கிறது பொசிஷன், பட் பிரிண்ட் பண்ணல, அதனால வரல. பிரிண்ட் பண்ணிட்டேன். 10ன்னு வருது பாருங்க. ஓகே, 10ங்கிற பிளேஸில் தான் அது ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஹலோ வேர்ல்டு இங்கே கொடுக்கக்கூடாது, இங்கே கொடுத்துருக்கேன் பியர். சரியா? STR POS. இப்போ பாருங்க, STR பொசிஷன் எக்ஸாம்பிள் 6ன்னு வருது பாருங்க. HELLO 5 ஸ்பேஸ் 1 6, 6க்கு அப்புறம் ஆரம்பிக்குது. இந்த இன்டெக்ஸு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால H வந்து 0, 1 2 3 4 5 வந்து ஸ்பேஸு 6th இன்டெக்ஸில் வேர்ல்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுது. சரியா?
இதே இது இந்த சென்டென்ஸ்க்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுவோம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த ஏபிசிடி இருக்கா, ஏபிசிடி கொடுத்து இதில் இந்த மை அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்போம். பேஸ்ட்டு டாலர் மிஸ் பண்ணிட்டேன். மை அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லணும். 8ன்னு சொல்லுது. இங்கே வந்து பார்க்குறேன் 0 சாரி இங்கே 0 1 2 3 ஸ்பேஸ் 4 5 6 7 இன்னொரு ஸ்பேஸு 8ல் ஆரம்பிக்குது. கரெக்டு. ஓகே, இதுதான் எஸ்டிஆர் பொசிஷன். அடுத்து எஸ்டிஆர் ரீப்ளேஸ். எஸ்டிஆர் ரீப்ளேஸுங்கிறது என்ன அப்படின்னா, வேர்ல்டு அப்படிங்கிறத டாலின்னு மாற்றிருங்க. எதில்? இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறதுல. சரியா? இப்போ இந்த எக்ஸாம்பிளை நம்ம ரியல் டைமாக போட்டுப்போம். இதை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன், இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் இருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வரேன். இங்கே போட்டு எஸ்டிஆர் ரீப்ளேஸ் எக்ஸாம்பிள். இப்போது இந்த வேர்ல்டு அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸில் கண்டுபிடிச்சி டாலின்னு மாற்ற சொல்லியிருக்கேன். இப்போ ரிசல்ட் பாருங்கள். ஹலோ டாலி அப்படின்னு வந்துருச்சு. ஏன் ஹலோ வேர்ல்டுங்கிறத டாலி எந்த வேர்டை, வேர்ல்டுங்கிற வேர்டை மட்டும் டாலின்னு மாற்றுன்னு சொல்லியிருக்கேன் இந்த சென்டென்ஸில். இப்போ நம்ம ரியல் டைமாக நம்ம எக்ஸாம்பிள் இருக்கிறத போட்டு பார்ப்போம். இப்போ இங்கே இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஏபிசிடி சரியா? அதில் இந்த திஸ் இஸ் யுவர் சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் சேனல் அப்படின்னு மாற்றோம். மையை யுவர்னு மாற்றி பார்ப்போம். அப்போ என்ன பண்ணோம்? எஸ்டிஆர் ரீப்ளேஸ் மைங்கிறத மை அப்படிங்கிறத யுவர்ஸ் அப்படின்னு மாற்றுறேன். இது ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம சென்டென்ஸை கொடுத்துருவோம். இருந்து எடுத்துக்க அந்த சென்டென்ஸை அப்படின்னு. இப்போ ரன் பண்ணுறேன். திஸ் இஸ் யுவர்ஸ் சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் சேனல் வந்துருச்சா? அவ்வளோதான். சரி, இதெல்லாம் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அது மாதிரி இதெல்லாம் மின் மேக்ஸ் ரவுண்ட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த மினிமம் மேக்ஸிமம்னா இதில் கொடுத்துருக்க நம்பரில் மினிமம் வேல்யூ இது, இதில் கொடுத்துருக்கிறதுல மேக்ஸிமம் வேல்யூ இது. இதை நான் ப்ராக்டிக்கலாக எப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்னா, அரேஸ் படிப்பேன் இல்லையா, அப்போ கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸை பாஸ் பண்ணி அதில் மின் மேக்ஸ் கண்டுபிடிப்போம். சரியா? அடுத்த ரவுண்டுனா உங்களுக்கு தெரியும். ரேண்டம் இது பார்ப்போம். இந்த ரேண்டம்னு என்ன தெரியுமா? ரேண்டமான நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ரேண்டம் நம்பர் 59 வருது. இது என்ன ரேண்டம் அப்படின்னா என்னென்னா, ரேண்டமாக ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. சரியா? இதில் எந்த சைஸில் வேணும் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். பாருங்க, எத்தனை டிஜிட்டில் வேணும். இது இந்த ரேண்டமில் ஃபேக்டர், அதாவது அல்காரிதம் எப்படி சொல்கிறது. சரி, இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். சிம்பிளாக நீங்கள் ரேண்டம் யூஸ் பண்ணால் கூட போதுமானது. சரியா? சரி, அடுத்து இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் எப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணோம் தெரியுமா? இங்கே வர்றோம். இந்த ஸ்ட்ரிங் லென்த்து அடிக்கடி யூஸ் பண்ணுறது. இப்போ ஒரு ஃபோன் நம்பர் 10 டிஜிட் இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுமா? 10 டிஜிட் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து
எஸ்டிஆர் ரிவர்ஸ். இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் எஸ்டிஆர் வேர்ட் கவுண்ட். சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அடிப்பீங்க, அட்லீஸ்ட் 10 வேர்ட்ஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லும். அட்லீஸ்ட் ஒரு 10 வார்த்தையாவது கமெண்ட்டில் அடிக்கணும். மேக்ஸிமம் 50 வார்த்தை தான் அலவுடு. இப்போ அந்த வே டு எஸ்எம்எஸ் இந்த மாதிரி எஸ்எம்எஸ் பண்ணுறதுல பார்த்துருப்பீங்க எத்தனை வேர்ட்ஸ் அலவுடு, அப்போது எத்தனை கேரக்டர்ஸ் அலவுடுங்கிறத எஸ்டிஆர் லென்த்தை வச்சு நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் மேனேஜ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எத்தனை வேர்டு அப்படிங்கிறத இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இதை கண்டிஷனலாக எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு இஃப் கண்டிஷன் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், ஒரு 2 மினிட்ஸ் இதுக்கப்புறம் போயிட்டுருக்கு அடுத்தது. ஸோ அதில் நான் இதை ப்ரீஃபாக சொல்கிறேன். இப்போது இதை ரியல் டைமாக எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்து ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ்னால் அஸ் யூஷுவல் ஈக்குவல் டு, ப்ளஸ்ஸு, மைனஸு, ஆஸ்ட்ரிக், டிவைடு, இது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ். லெஸ் தேன், கிரேட்டர் தேன், இது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ். இது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இப்படிலாம் பிரிப்பாங்க, அதை நீங்கள் படிச்சிருங்க. ஓகே, இதை எப்போ எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஓகே, சரி, அதை நம்ம ரியல் டைமாக பார்ப்போம். இதில் என்ன பண்ணுறேன்? $A equal to 10, $B equal to 16, $C equal to $A plus $B. இப்போ சியில் ரிசல்ட் இருக்கும். இந்த சியை இக்கோ பண்ணால் நமக்கு ரிசல்ட் வந்துடும். சரியா? இப்போ பார்ப்போம். ஏயும் பியும் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். இது கொஞ்சம் பிஆர் கொடுத்துக்குவோம், இல்லைன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு இக்கோ கொடுத்து பிஆர் $26. இதே மாதிரி எந்த ஆப்ரேட்டர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். $A டிக்ளேர் பண்ணியிருக்கேன், பி டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன், $Cயில் வச்சுருக்கேன், $Cயை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இல்லை டைரெக்டாக பிரிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் தாராளமாக. வந்துருச்சா? 26 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்ட்டு பண்ணுறேன், 160 வந்துருச்சா? இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கன்ஜெக்ஷன் பண்ணுறேன். தி ரிசல்ட் இஸ் டாட். ஸோ இதை கால்குலேட் பண்ணி இதோட கன்ஜெக்ஷன் பண்ணிடும், கன்கடனேஷன் பண்ணிடும். வந்துச்சா? தி ரிசல்ட் இஸ் 160. சரி, இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்லாம் இதுக்கு யூஸ் ஆகும். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இஃப் கண்டிஷனில் யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கடுத்து இஃப் எல்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இஃப்க்கு சின்டாக்ஸ் எப்படின்னா, இஃப் ஏதாவது ஒரு கண்டிஷன், இஃப் சீக்ரெட் கீ கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும், வேரியபிளை மட்டும் யூஸ் பண்ணால் போதும், முன்னாடி டாலர் தேவையில்லை, டாலர் போடக்கூடாது. கான்ஸ்டன்ட்டுக்கு மட்டும், மற்ற எல்லா வேரியபிள்ஸும் யூஸ் பண்ணும்போதும் டாலர் போடணும். சரியா? சீக்ரெட் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த சீக்ரெட்டுங்கிறது இதுக்கு உள்ள இந்த ஸ்ட்ரிங்கை காப்பி பண்ணி போடுறேன். ஈக்குவல் டு வெறும் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஒரு வேல்யூக்கு இங்கே பாருங்க, ஒரு ஈக்குவல் டு போடுறேன், 24ங்கிற வேல்யூவை இங்கே இவங்களுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். சரியா? இதை டபுள் ஈக்குவல் டு இங்கே போட முடியாது, ஏன்னா ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்கு பேர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஒரே ஒரு ஈக்குவல் டு, 2 ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா ஈக்குவலாக ரெண்டும் அப்படின்னு செக் பண்ணுற ஆப்ரேட்டர். சரியா? அடுத்து இந்த இஃப் கண்டிஷனில் என்ன பண்ணியிருக்கேன், சீக்ரெட் கீ இதுதானா அப்படின்னு செக் பண்ணுறேன். இதுதான் செக் பண்ணுது. உண்மையிலே இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் இது உள்ளே வரும். சீக்ரெட் கீ இஸ் கரெக்ட், ஜஸ்ட் ஐ எம் டிஸ்பிளேயிங். என்ன சொல்ல வரேன்னா, இஃப் கண்டிஷன்ங்கிறது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த பிரேஸுக்குள்ள, ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸுக்குள்ளே என்ன எழுதியிருக்கோமோ அதை ரன் பண்ணும், இல்லைன்னா பண்ணாது. அப்படின்னா
இந்த சீக்ரெட்டுங்கிறது இதுதானா இல்லைனா உள்ளே வரும், இல்லைன்னா வராது. சரி, முதல்ல வருதான்னு பார்ப்போம். இப்போ கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஏதோ எரர் அடிக்குது. எந்த லைனில்? லைன் நம்பர் 44ல் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் சொல்லுது. என்னன்னு பார்ப்போம். லைன் நம்பர் 44 இதான். இதில் இது தேவையில்லாமல் கொடுத்துட்டேன். க்ளோஸ் ப்ராக்கெட் அதுதான் இங்கே காமிக்குது. வந்துருச்சா? சீக்ரெட் கீ இஸ் கரெக்ட், ஐ எம் டிஸ்பிளேயிங். பாருங்கள், சீக்ரெட் கீயை தப்பாக கொடுக்குறேன், வேறு ஏதோ அடிக்கிறேன். தப்பான கீ உள்ளே வரல பாருங்கள். சரியா? சரி, இது இஃப் கண்டிஷன். அதே மாதிரி இன்னொரு இஃப் ஏஜ் 24ன்னு வச்சுருக்கேன் இல்லையா? இன்னொன்று ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்ப்போம். எஸ்டிஆர் லென்த், இஃப் எஸ்டிஆர் எல்இஎன் ஸ்ட்ரிங் லென்த்து, எதோடைய லென்த்து? ஃபோன் நம்பர், மொபைல். டாலர் மை மொபைல். சரியா? ஈக்குவல் டு 10னா மட்டும் அப்போ இந்த எஸ்டிஆர் எல்இஎன்ல என்ன வரும்? லென்த்து வரும், கண்டுபிடிச்சு. அதை ஈக்குவல் டு 10னா 10னா இது ஸ்ட்ரிங்கு, அதனால் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது, தேவையில்லை. சரியா? ஓகே, இப்போ இதுக்கு எழுதுறேன். இங்கே ஒரு ஈக்கோ போட்டு மொபைல் நம்பர் கரெக்ட். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணுறேன்? ரன் பண்ணி பார்க்குறேன். 49 இது தேவையெல்லாம் போட்டுறேன். ரிசல்ட் இஸ் 160. அதோட நிற்கிது. இதுவும் வரல, இதுவும் வரல. ஏன்? இது 10 லெவலில் கொஞ்சம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அப்போ என்ன பண்ணுறேன்? இதில் ஒரு எல்ஸ் போட்டு, எல்ஸ் பார்ட்னா என்ன தெரியுமா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னா இதுக்குள்ளே வந்துரு அப்படின்னு அர்த்தம். ஆல்டர்னேட், இது இல்லைன்னா இது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா இதுக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ பாருங்க, மொபைல் நம்பர் இஸ் இன்கரெக்ட், யூ ஹேவ் என்டர்ட் எத்தனை டிஜிட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுவோம். இந்த பிரிண்ட் பண்ணுறதுல இன்னொரு மாடல் பாருங்கள். இந்த எஸ்டிஆர் லென்த்தை தூக்கி இங்கே போடுறேன். இதுக்கு முன்னாடி வரை இப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், இடையில கன்கனெக்ட் பண்ணுறேன். மறுபடியும் இதை ஆரம்பிச்சு அப்போ என்ன வரும்? மொபைல் நம்பர் இஸ் இன்கரெக்ட், யூ ஹேவ் என்டர்ட். இங்கே என்ன வரும்? டிஜிட், எத்தனை டிஜிட்னு வரும்? டிஜிட் நம்பர். இங்கே 6ன்னு வந்துச்சுன்னா 6 டிஜிட் நம்பர், யூ ஹேவ் என்டர்ட் 6 டிஜிட் நம்பர் அப்படின்னு வரும். புரியுதா? மீனிங் ஃபுல்லாக கன்கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நடுவில் வேரியபிள் வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கம் கன்கனெக்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? சரி, அடுத்து பாருங்க, 11 டிஜிட் நம்பரா. அப்போ இதை எப்படி கன்கனெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்களா? ரெண்டு பக்கமும் டிஃபால்ட் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இதை கன்கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போது இஃப்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்ன? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இன்னொன்றுக்கு எப்படி வர்றது? சரி, அடுத்து இதே இஃப் கண்டிஷனில் அண்டு அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்போ தான் உள்ளே வரும். அண்டு மொபைல் நம்பர் 10, ஏஜ் கிரேட்டர் தென் 20 இருக்கணும். அப்படின்னா என்ன? 20க்கு மேலே இருக்கணும் ஏஜ். மொபைல் நம்பரும் 10 டிஜிட்டுக்கு இருக்கணும் கண்டிப்பாக. அப்படின்னா தான் இது உள்ளே வரும். சரியா? இப்போ ஆல்ரெடி 11 டிஜிட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? ஒரு டிஜிட்டை குறைச்சிட்டேன். அப்போது ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். இதுவும் 10 டிஜிட்டு, இதுவும் ஏஜ் கிரேட்டர் தென் 20. அப்போ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இப்படி தான் யூஸ் பண்ணணும். அண்டு இப்போ கிளியரா?
சரி, இப்போ பாருங்க, மொபைல் நம்பர் கரெக்ட். ஏன்னா உள்ள இதை தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது உள்ளே வந்துருச்சு. சரியா, 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் எப்படி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறது. இங்கே அண்டுக்கு பதிலாக ஆர் எப்படி கொடுக்குறது, இதுதான் ஆர், இந்த பைப்லைன் சிம்பிள். ஓகேவா, ஆர்னு என்ன, ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் உள்ளவான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, மொபைல் நம்பர் 10 டிஜிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மொபைல் நம்பர் 8 டிஜிட்டாக இருக்குன்னா ஏஜ் 20க்கு மேலே இருந்தால் சரி, ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உள்ளே வரும். ஓகேவா, சரி, இது ஆர். இப்போ பாருங்க, மொபைல் நம்பர் இஸ் கரெக்ட் உள்ளே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 10 டிஜிட்டாக போயிட்டு இன்னும் ஒரு 2 3 அடித்து வச்சிடுறேன். அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். வருது பார்த்தீங்களா, ஏன் வருது, ஏதாவது ஒரு கண்டிஷன். இப்போ பாருங்கள், இப்போது இதை அண்டுன்னு மாற்றினா என்ன ஆகும், இப்போ 10 டிஜிட் நம்பர் இல்லை, அப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுன்னா ஃபெயில் ஆகிடும். ஃபெயில் ஆயிடுச்சு பாருங்கள், மொபைல் நம்பர் இஸ் இன்கரெக்ட் 15 டிஜிட் நம்பர் சொல்லுது பாருங்கள். ஸோ இப்போ அண்ட் ஆர் கண்டிஷன் கிளியரா, இஃப் கண்டிஷனில். ஸோ இஃப்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் பர்டிகுலராக ஒரு இஃப் கண்டிஷனில் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது. இது 2 கண்டிஷன் இல்லை, இன்னும் எத்தனை வேணாலும் அண்டு ஆறு வரிசையாக அதில் போட்டுகிட்டே இருக்கலாம். நோ இஷ்யூஸ். உங்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் தேவைப்படுதோ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து இஃப் எல்ஸ் பார்த்துட்டோம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு என்னென்னா, இந்த இஃப் எல்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த இஃப் எல்ஸு இன்னொரு முறையாக யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இஃப் எல்சிஃப் so many எல்சிஃப். அதுக்கு எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஐடி ப்ரூஃப் செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இஃப் ஆதார் ப்ரூஃப் சக்ஸஸ் இல்லை, ரேஷன் கார்டு சக்ஸஸ் இல்லை, ஏதாவது ஒன்று சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இஃப் ஆதார் கார்டு நம்பரு கரெக்டாக சம் கண்டிஷன், எல்சிஃப். இது வரைக்கும் எல்ஸ் தான் பார்த்தோம். எல்சிஃப்னா இந்த மாதிரி எல்சிஃப் எப்போ யூஸ் பண்ணோம்னா, ஒரு பீரியடிக்காக ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம எழுதும்போது இந்த எஃப்எல்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ப்ராசஸ் அவங்களுக்கு மல்டிபிள் ஸ்டெப்ஸ் ஆஃப் டவுன் ஃபில்டர் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டூடெண்ட் இயர் ஆஃப் ஸ்டடிங் 4th இயரா இல்லை, உள்ளே வருது. இயர் ஆஃப் இது 4th இயர் இல்லை. 4th இயர் இல்லைனால என்ன ஆயிடுச்சு, அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எல்சிஃப் அட்லீஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டா, எல்சிஃப் இல்லை. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் பார்ப்போம். சரி, இப்போ இந்த எல்சிஃப்க்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். மார்க்ஸ் 69 போட்டிருக்கேன். மார்க் லெஸ் தேன் 33 அப்படியா அப்படின்னா ஃபெயில் டிஸ்பிளே பண்ணிடும். இந்த 69 இருக்குது, அதனால் 33 விட சின்னதா இல்லை, அதனால் இதை ஸ்கிப் பண்ணி இங்கே வந்துடும். எல்சிஃப் மார்க் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 34க்கு மேலே அண்ட் லெஸ் தேன் 50. அப்படின்னா என்ன மீனிங், 34க்கு மேலே லெஸ் தேன் 50 அப்படின்னா 49. அப்போது ரேஞ்ச் என்ன, 34 to 49க்குள்ளே இருக்கா அப்படின்னுங்கிறத இந்த கண்டிஷன் செக் பண்ணுறது. இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அடுத்து என்ன பண்ணுது, எல்சிஃப். சரியா, சப்போஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அதில் உள்ளதை டிஸ்பிளே பண்ணிவிட்டு மீதி எந்த பிளாக்குக்கும் போகாது. எப்போ அடுத்ததுக்கு போகும்னு சொல்லியிருக்கேன், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அடுத்ததுக்கு போகும், எல்ஸுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்போது எத்தனை எல்சிஃப் போட்டாலும் இடையில ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா
அந்த பிரேசஸ்க்குள்ளே என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஸ்டாப் ஆயிரும். சரியா? சரி, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எதுக்கு இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணணும்? இதில் நம்ம இஃப் கண்டிஷனில் இந்த மாதிரி அண்டு போட்டு செக் பண்ண முடியாதா அப்படின்னு நமக்கு கொஸ்டின் வரும். இதில் என்னென்னா, இந்த எல்சிஃப் 34க்கு மேலே 50க்குள்ளே இருந்தால் கிரேட் பி. ஆனால் இந்த இடத்துல எல்லாத்தையும் ஒரே இது யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே என்ன பண்ணணும்? லாஜிக்கு ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொன்றையும் ஃபில்டர் பண்ணி தனித்தனி கிரேடு இங்கே செட் பண்ண முடியுமா? ஒரே இதை எழுதுனா பாசிபிலிட்டி இல்லை. ஸோ நம்ம ரெக்யர்மெண்ட் என்ன? அவங்க எடுத்திருக்க மார்க்குக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன கிரேடுன்னு டிஸ்பிளே பண்ணுங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம எடுத்தாகணும். இந்த மார்க்குக்கு மேலே, இந்த மார்க்குக்கு கீழே. அப்போ ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ சரியா? இப்போ என்ன ஆகும்? நம்ம என்ன கேட்டிருக்கோமோ அதை ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே பண்ணிடும். இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் அப்படின்னு போட்டு ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஃபரன்ஸுக்கு ஏதாவது அடித்து வச்சுக்கலாம். இது ரன் ஆகாது. இது பேர் கமெண்ட் லைன் அப்படின்னு பேர். சரியா? ஓகே, இப்போ பாருங்கள் என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். இதில் வந்துச்சா பி கிரேட் வந்துச்சா? ஓகே, இங்கே பாருங்க 69 இங்கே மேட்ச் ஆகுது. பி கிரேட் இங்கே மேட்ச் ஆகுது. ஏன்? 65க்கு மேலே 80க்கு கீழே, அதனால மேட்ச் ஆகுது. சரியா? ஓகே, 21 ஃபெயில். ஏன்? இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுது. இதில் ஒன்லி சிங்கிள் கண்டிஷன் தான் இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு எப்படி ப்ராசஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இஃப் எல்ஸா என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணிக்கணும். சரியா? அடுத்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கும் இந்த இஃப் எல்ஸ் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த கண்டிஷனல் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒவ்வொரு பர்பஸுக்காண்டி யூஸ் பண்ணுறது. சரியா? சரி, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அது மாதிரி தான். இப்போது இந்த கேஸ்லேயே பாருங்கள், இந்த மார்க்கு 21க்கு மேலேயா இல்லை 21க்கு கீழேயா அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணுறதுனால இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? சரி, சப்போஸ் இங்கே டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஒன்று வச்சுருக்கேன். இப்போ கலருன்னு கேட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபேவரட் கலருங்கிறது ரெட்டு அப்படின்னு வந்துச்சுன்னா டைரெக்டாக இங்கே போயிடும். ஆனால் இங்கே பாருங்கள் என்ன டிஃப்ரெண்ட் தெரியுமா? சரி, இதே எக்ஸாம்பிளாக இங்கே போடுவோம். டி கிரேடு சி கிரேடு இருக்குல்ல, இதே இங்கே போட்டோம்னாலுமே இங்கே கண்டிஷனல் செக்கப் இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி வேல்யூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சரியா? வேல்யூஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது 80 அப்படின்னு வருது. ஸ்விட்ச் ஆஃப் ஃபேவரட் கலருக்கு பதிலாக மார்க்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். மார்க்ஸில் என்ன போடுறேன்? 80ன்னு வருது. 80ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இங்கே $மார்க்ஸ். கேஸ் அப்படிங்கிறது 80 அப்படின்னு வந்துச்சுன்னா, 80 அப்படின்னு வந்துச்சுன்னா, எக்ஸாக்ட் மார்க் 80ன்னு வந்துச்சுன்னா யுவர் ஆனர்ஸ். இல்லை 70 அப்படின்னு வச்சு இது வந்து டைரெக்டாக இந்த வேல்யூ டைரெக்டாக மேட்ச் பண்ணும். பட் எல்சிஎஃப்பில் பாருங்கள், இது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இது, அப்படி ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராசஸ்க்கு இவர்கிட்ட ஆதார் கார்டு இருக்கா? இல்லை. ரேஷன் கார்டு இருக்கா? இல்லை. பேன் கார்டு இருக்கா? ஓகே, பேன் கார்டு இருக்குது. அப்போ பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அப்போது ப்ரியாரிட்டியாக ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுறதுக்கு இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணணும். இங்கே செலக்ட் ஐடி ப்ரூஃப் அப்படி சொல்கிறாங்க. ஈஸி. செலக்ட் ஐடி ப்ரூஃப் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆதார் கார்டு அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு பற்றிய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இங்கே கேட்கணும். சரியா? அது மாதிரி இங்கே பேன் கார்டு அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
பேன் கார்டு சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இங்கே கேட்டிருக்கணும். இங்கே லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இது சும்மா நமக்கு தேவையானபடி ஒரு ரீடபிள் டெக்ஸ்ட், அவ்வளோதான். லைசன்ஸ். ஓகே, நோ ஐடி ப்ரூஃப் செலக்டர் முடிஞ்சு. இப்போ பாருங்க, இங்கே நான் இன்புட் கொடுக்குறேன். என்ன கொடுக்க போகிறேன்? பேன் அப்படின்னு வருது யூசர் இன்புட்டு. அப்படின்னா இங்கே போவோம், டைரெக்டாக இந்த கேஸுக்கு போயிடும். ஆனால் இங்கே வரிசையாக கண்டிஷன் எழுதியிருக்கேன். இஃப் ஐடி ப்ரூஃப் ஈக்குவல் டு ஆதாரா, எல்சிஃப் ஐடி ப்ரூஃப் ஈக்குவல் டு பேனா, எல்சிஃப் ஐடி ப்ரூஃப் ஈக்குவல் டு லைசன்ஸா. அப்போ லைசன்ஸ் 3வது கண்டிஷன்ஸில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 2 செக் பண்ணிட்டு தான் 3வதுக்கே வரும். ஆனால் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. எப்போ எதை யூஸ் பண்ணணுமோ அதை அப்போ யூஸ் பண்ணணும். ஆதார் கார்டு இல்லைன்னா பரவாயில்ல, லைசன்ஸ் இருக்கா, லைசன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, ரேஷன் கார்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. டவுன் ஃபில்டரா, இது இல்லைன்னா இது இல்லைன்னா இது அப்படி செக் பண்ணுறதுக்கு எல்சிஃப் யூஸ் பண்ணணும். ஸ்விட்ச் எப்போ யூஸ் பண்ணணும்? செலக்ட் பேன் கார்டு, நோ மோர் இன்புட். ஒரே இன்புட் கொடுத்துட்டாங்க. டைரெக்டாக பேன் கார்டா, இந்த பேன் கார்டில் உள்ள அந்த கேஸில் என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிடு. இது இக்கோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் நம்ம என்ன பண்ணலாம், இதில் நமக்கு தேவையானபடி கோட் அடிச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். சரியா? ஓகே. அடுத்து இப்போ பாருங்கள், ஐடி ப்ரூஃப் இஸ் செலக்டட், யுவர் நோ ஐடி ப்ரூஃப் இஸ் செலக்டட். ஏன்? இங்கே பேன் கொடுத்துருக்கேன், இங்கே மார்க்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அந்த வேரியபிள் மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ இங்கே இந்த வேரியபிள் நேம் பாருங்கள், கலர் இஸ் பேன் அப்படி வந்துருச்சா? சரி. ரியல் டைம் எக்ஸாம்பிளில் எப்போ எங்கே எதை யூஸ் பண்ணணும், இஃபெல்ஸா இல்லை இதுவா அப்படிங்கிறது உங்களுக்கே போக புரிஞ்சிடும். அடுத்து ஒயில் லூப், டூ ஒயில் லூப். இந்த ஒயில், டூ ஒயில், ஃபார் அண்ட் ஃபார் ஈச் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வர பார்த்துருக்கோம் இல்லையா இந்த செஷன். ஸோ அடுத்த செஷனில் நம்ம இந்த ஒயில் லூப், டூ ஒயில் லூப், ஃபார் ஈச் இதெல்லாம் பார்க்கலாம். சரியா? அடுத்து இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த செஷனில் அரேஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி 400+ சப்ஸ்கிரைபர்ஸ், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நான் புதுசாக உங்களுக்கு சின்ன டியூட்டோரியல் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சோர்ஸ் கோட் சாம்பிள்ஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது டவுட்டு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா எனிதிங் எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய இமெயில், இதுக்கு இமெயில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செஷனில் நான் சொன்ன டாப்பிக்கை கவர் பண்ணிடலாம். ஓகே, கண்டினியூ வாட்சிங். இந்த HTML, CSS, Bootstrap இதெல்லாம் படிக்கிறீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது எல்லாமே. ஸோ அதை கோத்ரூ பண்ணுங்கள். ஈஸியாக லேர்ன் பண்ணிவிட்டு எண்ட் டு எண்ட் நீங்களே ப்ரோக்ராமிங் பண்ணிடலாம். ஆல்ரெடி MySQL செஷன்ஸும் போட்டேன். ஸோ நீங்கள் எண்ட் டு எண்ட் நீங்களே இண்டிபெண்டன்ட் டெவலப்பராக ஷேப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.